ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. salient features of 1950 என்ன 51 என்ன. ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த ஆன்சர் நீங்கள் என்ன எழுதணும், வாட் ஆர் த salient features of 1950 salient features என்னென்ன இருக்குன்னு எழுதணும். 1951 salient features என்னென்னு இருக்கணும், எந்த இடத்துல இது ரெண்டும் டிஃபர் ஆகுதுன்னு எழுதணும். அப்போ 3 ஆன்சர் நீங்கள் எழுதணும். you have to write 3 things, 3 subtopics you have to take it and write. ஒன்னு என்ன, salient features of 1950 act representation of people act, இன்னொன்று 51 ஆக்டோட salient features, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு டேபுலேஷன் மாதிரி வரைஞ்சிங்கன்னா it would be better. Very good in the point. அப்போ 50 act என்ன, what does 50 act speaks about? core சொல்லுங்க. prior to election. What happens prior to election? The preparation stage of the election is what been spoken in 1950. Election and post election is been spoken in 1951. இதுதான் core difference. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது prior to elections என்னென்ன பற்றிலாம் பேசியிருப்பாங்க. What are the things they would have spoken about prior election? Delimitations பற்றி பேசியிருப்பாங்க வேற, voter list preparation பற்றி பேசியிருப்பாங்க வேற. ஸோ 50 பாருங்க, எதை பற்றி பேசுதுன்னு பாருங்க. allocation of seats பற்றி பேசு. It speaks about allocation of seats, how the seats has to be allocated. Delimitation of constituencies பற்றி பேசு. population based census வச்சு எப்படி delimitate பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசு. preparation of electoral roll பற்றி பேசுது. இதெல்லாமே prior to election தானே. அப்புறம் பாருங்க qualification of voter பற்றி பேசு. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இல்லை 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படிங்கிறத பற்றியான ஓட்டர்ஸோட குவாலிஃபிகேஷனை பற்றி பேசுது. ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் பற்றி பேசுது. இது எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிறதா. சீட் அலோகேட் பண்ணுறீங்க, டீலிமிட் பண்ணுறீங்க, எலக்ட்ரல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் யாரெல்லாம் ஓட் போடலாம் போடக்கூடாது, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், இதெல்லாமே வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிறது. 51 இதை பற்றி பேசும். எலெக்ஷன் எப்படி நடத்தணும், எலெக்ஷன் நடத்தினதுக்கு அப்புறமா என்ன பண்ணும், வாட் திங்ஸ் ஹஸ் டு பி. ஸோ அதில் பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன், ஹவு த எலெக்ஷன் ஹஸ் டு பி கண்டக்டட் ஃபார் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். Qualification and disqualifications of members. Qualification and disqualification. கரப்டா இருக்காங்க, இல்ல ஜெயிலுக்கு போயிருக்காங்க, 2 இயர்ஸ்க்கு மேல ஜெயிலுக்கு போறாங்க, அதெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் கீழே டிஸ்குவாலிஃபை ஆகிறதானே 51க்கு கீழே டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க எலெக்ஷன் ஆஃப் அஃபென்ஸ் அண்ட் கரப்ஷன், கரப்ட் பிராக்டிஸ். எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸை பத்தி பேசுது. யாருக்கிட்ட இருக்கு எலெக்ஷன் டிஸ்பியூட்? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஹை கோர்ட் கிட்ட இருக்கு, அப்பீல் எங்க இருக்கும், சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்கும். ஸோ அதை பத்தியில எது பேசுதுன்னு பாத்தீங்கன்னா 51 பேசுது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி பேசுது. அதாவது என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன் கமிஷனில் எது நேஷனலைஸ் பார்ட்டி எது ஸ்டேட் பார்ட்டி இதெல்லாமே வந்துட்டு ஸ்போக்கன் இன் 51 ஆக்ட். அதுக்கப்புறமா பை எலெக்ஷன் அண்ட் வேகன்சிஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் விச் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ் அண்ட் டியூரிங் த எலெக்ஷன்ஸ் ஆர் ஸ்போக்கன் இன் 51. சரிங்களா? அதுக்கு ஒரு 5 பாயிண்ட், இதுக்கு ஒரு 5 பாயிண்ட். அது ஒரு பெரிய டாக்குமெண்ட், ஃபுல்லாக எழுத முடியாது. இது ஒரு பெரிய டாக்குமெண்ட், இதையும் ஃபுல்லாக எழுத முடியாது. அதில் ஒரு 5 பாயிண்ட் எடுத்து எழுதுங்க, இதில் ஒரு 5 பாயிண்ட் எடுத்து எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கம்பேரிசன் சார்ட் போடுங்க. ஃபோக்கஸ் பாருங்க, எதுக்கான ஃபோக்கஸ் பாருங்க, சீட்டு அலோகேஷன் அண்ட் ஓட்டர் ரோல். இதோட ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, எலெக்ஷன், குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்பியூட். அது வந்து என்ன, கான்ஸ்டிடுவன்சி பிரிக்கிறது, எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர் பண்றது, அதை பத்தி இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் அதை பத்தி இருக்கு. இது வந்து எதை பத்தி இருக்கு, எலெக்ஷன், குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன் அதை பத்தி என்ன. ஸோ எலக்ட்ரல் ரோல் வந்து ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷன். இது வந்து யூஸ் ஆஃப் ரோல் ஃபார் கண்டக்டிங் எலெக்ஷன். ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இது பாருங்க. defines qualification for registration. இது வந்து defines who can conduct the election. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன். இது வந்துட்டு என்ன சொல்லுது, கண்டெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வாங்கி அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஆர் யூ கெட்டிங் த பாயிண்ட்? அடுத்து பாருங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் லிமிட்டட் மெயின்லி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் நான் சிட்டிசன்ஷிப் அண்ட் அன்சவுண்ட் மைண்ட். இது வந்து எக்ஸஸ், என்னன்னா கன்விக்ஷன், கரப்ஷன், ஃபெயிலியர் டு லார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு கிரவுண்டா இருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீ எலெக்ஷன் ஸ்டேஜ், இது டியூரிங் த எலெக்ஷன் அண்ட் போஸ்ட் எலெக்ஷன் ஸ்டேஜ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இதுல கவர் ஆக மாட்டாங்க. இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், ரெகுலேஷன்ஸ் அதெல்லாமே வந்து கவர் ஆகும். அப்படி இருக்கும்போது தான் இதுதான் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டு இங்கேயோ நீங்க பிரிச்சு எழுதிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இது மட்டும் தான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்னென்ன டிஃபரன்சஸ் தெரியுதோ தோணுதோ அதை நீங்க இப்படி பிரிச்சு எழுதிடலாம். அது கெட்டிங் த பாயிண்ட். ஸோ இதோட வந்துட்டு ஆன்சரை வந்து கன்க்ளூட் பண்ணிடுங்க. ஸோ என்ன எப்படி கன்க்ளூட் பண்ணுவீங்கன்னா 1950 வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எலக்ட்ரல் சிஸ்டம் அண்ட் இது வந்து எலக்ட்ரல் ப்ராசஸ். அது வந்து சிஸ்டத்துக்கான ஃபவுண்டேஷன், இது வந்து ப்ராசஸ்க்கான ஃபவுண்டேஷன் அப்படின்னு எழுதி கன்க்ளூட் பண்ணுங்க.